ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் உலக பெட்டகம் சேனல். நான் உங்கள் ராஜ். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா, இன்றைக்கி நம்ம ஃபைபர் மெஷ் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஃபைபர் மெஷ்னால் என்ன, இதை எதுக்கு பயன்படுத்தணும், எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு ஃபுல் டீட்டெயில் தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுடைய ஃபீட்பேக்ஸை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது மாதிரி ஹார்ட்வேர்ஸ் ரிலேட்டட் பொருள் என்னென்ன உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுமோ அதை பற்றி நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். ஸோ வாங்க இன்றைக்கி பதிவுக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஒரு ஃபைபர் மெஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வலை மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மெட்டீரியல் தான். ஸோ இதை எதுக்கடா பயன்படுத்துகிறோம், இதை பயன்படுத்தி என்னடா மீனாக பிடிக்க போகிற அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கிடையாது. ஸோ இது நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டட் ஃபீல்டில் நம்ம இதை பயன்படுத்துகிறோம். இதை எதுக்கு பயன்படுத்துகிறோம், இது எதுக்காக பயன்படுது, இதை எப்படி பயன்படுத்தினா நமக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்றைக்கி பதிவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இதில் 3 வெரைட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம 3 வெரைட்டிஸ் போகிறதுக்கு முன்னாடி நம்ம இதனுடைய சைஸஸ் பார்க்கலாம். பார்த்திங்கன்னா மினிமமாக ஒரு 2 இன்ச்சிலேருந்து இது ஸ்டார்ட் ஆகும். 2 இன்ச்சு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 4 இன்ச்சு இருக்கும், அதுக்கப்புறம் 6 இன்ச்சு. ஸோ அதுக்கப்புறம் 2 அடி, 3 அடி, 5 அடி, 6 அடி விலை அந்த மாதிரி கூட கிடைக்கும். அந்த ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி நமக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுகளில் நம்ம வாங்கிக்கலாம். இது செவுத்துலேயும் ஃபுல்லாக அப்ளை பண்ணுவாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா காம்பவுண்ட் வால்ஸு அதுலேயும் நம்ம இதை பயன்படுத்தலாம். நமக்கு செவுரு ரொம்ப ஸ்ட்ரென்த்தனாக இருக்கணும், கிராக் ஃபார்ம் ஆகக்கூடாது, பூச்சிக்களவை நல்லா பிடிச்சிக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம இந்த மாதிரியான ஃபைபர் மெஷ்ஷை இப்போ எல்லாருமே பயன்படுத்துகிறாங்க. ஃப்ளோரிங்கில் கூட இதை ஒரு சில இன்ஜினியர்ஸ் பயன்படுத்துகிறாங்க. காஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் இந்த வலையை பயன்படுத்தி நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்பொழுது பார்த்திங்கன்னா காஸ்ட் வைஸ் நமக்கு கொஞ்சம் அதிகமாக போகும். ஸோ மிடில் கிளாஸ் பீப்புள்ஸு என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, இதை நம்ம ஃப்ளோரிங்க்கு போடுறது கிடையாது, ஓகேங்களா. இது ஃப்ளோரிங்கில் நீங்கள் போட்டிங்க அப்படின்னாக்கா உங்களுடைய பட்ஜெட்டுக்குள்ளே நம்மளுடைய கன்ஸ்ட்ரக்ஷனை முடிக்க முடியாது. ஸோ இப்போ ஒரு 800 ஸ்கொயர் ஃபீட்டு இல்லை ஒரு 1200 ஸ்கொயர் ஃபீட்டு வீட்டுக்கு நம்ம இதெல்லாம் போடணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவசியமான இடத்துல நம்ம இதை கண்டிப்பாக போட்டு தான் ஆகணும். அந்த அவசியமான இடம் என்ன அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, நம்ம ஜாயிண்டில் போடலாம். இப்போ ஒரு செவுரு நம்ம கட்டியிருக்கோம். ஸோ அதில் பார்த்திங்கன்னா ஜன்னல் வச்சுருக்காங்க, நிலை வச்சுருக்காங்க அப்படின்னாக்கா, நிலை மரத்தால் செய்யப்பட்ட பொருள். நம்ம கட்டடம் கட்டியிருக்கிறது கல்லையும் சிமெண்ட்டையும் வச்சு கட்டியிருப்போம். நிறைய பேர் வீடுகளில் பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு இந்த செவுத்து ஓரம், அதாவது ஜன்னல் நிலைகள் இருக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா கிராக் ஃபார்ம் ஆகிருக்கிறது இப்போ நிறைய பில்டிங்கில் பார்க்கலாம். அந்த கிராக் ஃபார்மிங்கை தடுக்கிறதுக்கு இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குற மாதிரி பார்த்திங்கன்னா, பில்லருக்கும் கட்டு வேலை போட்டிருக்க செவுரத்துக்கும் நடுப்புற ஒரு ஜாயிண்ட் அப்படிங்கிறது நமக்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு ஜாயிண்ட்டு கேப்புங்கிறது இருக்கும். ஸோ அதனால் அந்த ஜாயிண்ட்டு கேப்பை நம்ம வளர விடக்கூடாது, அது பெருசாகக்கூடாது அப்படின்னாக்கா, இந்த மாதிரி நம்ம ஒரு மினிமமாக ஒரு 2 இன்ச்சு டேப் அளவுக்கு நம்ம எடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, கட்டு வேலை போட்டிருக்கக்கூடிய செவுத்துக்கும் பில்லர் நம்ம கட்டியிருப்போம் இல்லையா, அதுக்கும் ரெண்டும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல இந்த 2 இன்ச்சு டேப்பை நம்ம ஒட்டலாம். இப்போ இந்த படத்தில் காட்டியிருக்க மாதிரி கூட நீங்கள் ஒட்டிக்கலாம். இது பார்த்தீங்க அப்படின்னாக்கா 2 இன்ச்சு, 4 இன்ச்சு, 6 இன்ச்சு நம்மளுடைய கட்டிடத்தினுடைய அளவுக்கு ஏற்றாறு போல் நம்ம அந்த 2 இன்ச்சு, 4 இன்ச்சு, 6 இன்ச்சு டேப்ஸை நம்ம பயன்படுத்தலாம். இது நார்மலாக ஜாயிண்ட்டுக்கு பயன்படுத்தக்கூடியது. இதை நீங்கள் வால் செவுத்துக்கு இந்த மாதிரி இன்ச்சு கணக்கில் இருக்கிற டேப்பெல்லாம் போட்டிங்க அப்படின்னாக்கா காஸ்ட் வைஸ் நமக்கு அதிகமாக போயிடும். அதனால் நான் சொன்ன மாதிரி, ஏற்கனவே சொன்ன மாதிரி 4 அடி, 3 அடி, 5 அடி, 6 அடி வலை கூட இருக்கும். அந்த மாதிரி வலைகள் ரோலாக வாங்கிட்டோம் அப்படின்னாக்கா, ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொன்னது தான், எதுவுமே கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடாக நம்ம போகும்போது சில்லறையாக வாங்கிட்டு இருந்தோம் அப்படின்னாக்கா நமக்கு காஸ்ட் அதிகமாக தான் போகும். ஸோ அதனால்
பல்க் ஆர்டராக நீங்கள் வாங்கிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செவுத்தில் பார்த்தீங்கன்னா 2 அடி டேப்பு ஒட்டியிருப்பாங்க. ஸோ இது வந்து 2 அடி, 2 இன்ச்சு கிடையாது, 2 அடி. இது 2 அடி அகலம், 1 அடி அகலத்தில் கூட நமக்கு வந்து அந்த மேட்டுங்கிறது இருக்குது. இந்த 1 அடி அகலம் உள்ளது அதெல்லாம் எங்கே யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம வந்து சைடு வால்ஸுக்கு யூஸ் பண்ணலாம். மாடி கைப்பிடி சுவருக்கு அந்த மாதிரி இடத்துல கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். மோஸ்ட்லி நம்ம அவுட்டரில் போட வேண்டிய அவசியம் இருக்காது. இருந்தாலும் நமக்கு வந்து மேற்கொண்டு நம்ம வெல்டிங் ரைஸ் பண்ண போகிறோம், நமக்கு வந்து பூச்சிக்கலவை வந்து ஸ்ட்ராங்காக பிடிச்சிருக்கணும் அப்படின்னு நம்ம யோசிக்கும் பொழுது தாராளமாக இந்த வலையை நம்ம வந்து மெத்தலாம். ஸோ இந்த வலையை எப்படி மெத்துறது அப்படிங்கிறது அடுத்தது ஒரு கொஸ்டினாக இருக்கும். நம்ம வந்து நார்மலாக ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா, செவுத்தில் வந்து சிமெண்ட்டு பால் கலவையை வந்து ஜஸ்ட்டு லைட்டாக நம்ம வந்து ஒரு கோட் மாதிரி கொடுத்துட்டு அதில் வந்து இந்த வலையை வந்து அப்படியே பதிச்சு விட வேண்டியதுதான். ஸோ அப்படி பதிச்சு விட்டுட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம நார்மலாக எப்போதும் செவுரு பூசுகிற மாதிரி உங்களுக்கு வந்து செவுரு பூசுவாங்க. இது ஏன் அப்படி பண்ணுறோம் அப்படின்னாக்கா, இந்த வலை அப்போ தான் வந்து செவுத்தில் நல்லா இறுக பிடிச்சிக்கும். ரெண்டாவது, நம்மளுடைய இந்த பூச்சிக்கலவை வந்து கிராக்கு ஃபார்ம் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னாக்கா, செவுத்தில் அதாவது நம்ம கட்டு வேலை போட்டிருக்க இடத்துலையும் காங்கிரீட்டு போட்டிருக்கக்கூடிய இடத்துலையும் இந்த பூச்சி கலவை வந்து நல்லா பிடிக்கணுன்னா இந்த மெஷ்ஷு வந்து அதுக்கு நமக்கு நடுப்புற வந்து ஒரு ஜாயிண்ட்டாக நமக்கு இருந்து ரெண்டுத்தையும் வந்து நல்லா ஜாயிண்ட் பண்ணி பிடிச்சிருக்கும். அதனால தான் வந்து நம்ம இந்த மெஷ்ஷை போட்டு இப்போ வந்து அந்த ஜாயிண்ட்டெல்லாம் நம்ம வந்து கவர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது நல்ல ஒர்க் அவுட் ஆகிட்டுருக்கு. இது வந்து நம்ம முன்னாடி இப்போ வந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி 6 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபைபர் மெஷ் வந்து அதிகமாக நீங்கள் எங்கேயும் யூஸ் பண்ணி பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ தெரியாதவங்க இந்த ஃபைபர் மெஷ் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, ஸோ இது வந்து கடைகளில் எப்படி கேட்டால் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும். இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னாக்கா நீங்கள் கற்றுக்கிட்ட மாதிரி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ஃபைபர் மெஷ் எங்கே பயன்படுத்துகிறாங்கன்னா, நம்ம வந்து வீட்டில் வந்து பாக்ஸ் வச்சுருப்போம், எலக்ட்ரிக்கல் பாக்ஸு. ஸோ அந்த எலக்ட்ரிக்கல் பாக்ஸை சுற்றி வந்து ஒரு கேவிட்டி பாக்ஸ், அதாவது ஒரு கேப் வந்து நம்ம ஃபார்ம் பண்ணியிருப்போம். செவுத்தை வந்து மிஷின் போட்டு கிழித்து எடுத்திருப்போம். அப்படி இல்லைனா மீட்டர் பாக்ஸ் வைக்கிறதுக்காக, இல்லை டிபி பாக்ஸ் வைக்கிறதுக்காக, ஏதோ ஒரு ரீசனுக்காக நம்ம அந்த செவரை வந்து ஹோல்ஸ் ஃபார்ம் பண்ணியிருப்போம். ஸோ அது கூட நாளை பின்ன நமக்கு வந்து ஹெவி லோட் ஆகும்போது ஒரு கிராக்காக ஃபார்ம் ஆகலாம். ஸோ அந்த மாதிரி இப்போ ஒயரிங் பண்ணுறதுக்காக நிறைய பேர் வந்து செவரை கிழிச்சிருப்பாங்க. செவரை கிழிச்சிட்டு அதுக்குள்ளே பைப்பை வச்சுட்டு அதில் வந்து எலக்ட்ரிக் பாக்ஸ் வச்சுருப்பாங்க. அதெல்லாம் வந்து நம்ம வந்து கவர் பண்ணணும் அப்படின்னாக்கா, அதுக்கும் இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி 2 இன்ச்சு டேப்பு, 4 இன்ச்சு டேப்பு நம்ம வந்து எந்த அளவுக்கு கேப்பு இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி சைஸில் உள்ள ஃபைபர் மெஷ் வந்து நம்ம வந்து அதில் பயன்படுத்தி மேலாப்பில் வந்து அதை நம்ம ஒட்டிட்டு அதுக்கு மேலே இந்த பூச்சிக்கலவையை போட்டோம்னா சுத்தமாக நம்ம கிழிச்சதே வந்து உங்களுக்கு தெரியாத அளவுக்கு அந்த கேப்ஸ் வந்து அடைபட்டுடும். ஸோ இதில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு நல்லா தெரியும் எப்படி வந்து அந்த ஃபைபர் மெஷ் வந்து ஒரு காங்கிரீட் வாலையும் ஒரு நார்மல் கட்டு வேலை போட்ட ஒரு சுவரையும் எப்படி வந்து நல்லா ஜாயின் பண்ணுது அப்படிங்கிறது நல்லாவே உங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்து பிடிக்குமா பிடிக்காதா அப்படிங்கிற ஒரு டவுட்ஸ் இருக்கும். கண்டிப்பாக நம்ம சொன்ன மெத்தடில் நீங்கள் வந்து சிமெண்ட்டை அப்ளை பண்ணி அந்த ஃபைபர் மெஷ்ஷை வந்து வச்சிங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக ரெண்டுமே வந்து நல்லா மெர்ஜ் ஆகி பிடிச்சிக்கும். இது வந்து ஒரு நல்ல மெத்தடாக இருக்குது. ஸோ இப்போ உள்ள லேட்டஸ்ட்டு ட்ரெண்டுக்கு இப்போ எல்லோரும் இந்த மாதிரி ஒரு ஃபைபர் மெஷ் தான் பயன்படுத்துகிறாங்க. இதை வந்து ஃபைபர் மெஷ் ரோல் அப்படின்னே கேட்கலாம். மீட்டர் கணக்குலையும் கொடுக்குறாங்க, ரோல் கணக்குலையும் கொடுக்குறாங்க. நம்மளுடைய தேவைக்கு ஏற்றாற் போல் அது எந்த மாதிரி கிடைக்குதுங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டைமண்ட் மெஷ்ஷு அந்த மாதிரி தான் கொடுத்து நமக்கு வந்து ஜாயிண்ட்டை வந்து ஃபில் பண்ணுவாங்க. ஸோ டைமண்ட் மெஷ் அப்படிங்கிறது கொஞ்சம் ரேட் வைஸ் அதிகமாக இருக்கும். அதற்கு ஒரு மாற்றாக இப்போதைக்கு இண்டஸ்ட்ரியில் வந்திருக்கக்கூடிய இந்த ஃபைபர் மெஷ் அப்படிங்கிறது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது. ஸோ நீங்கள் கட்டடம் கட்டிகிட்ருக்கீங்க, வீடு கட்டிகிட்ருக்கீங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருக்கீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக இதை நீங்கள் வந்து தாராளமாக எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் பயன்படுத்தலாம். இது வந்து ரொம்ப ரொம்ப ஒர்த்தபுளாக தான் இருக்குது. ஸோ நம்மளுடைய கட்டடங்களில் நம்ம இதை வந்து பயன்படுத்தியிருக்கோம். ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஜாயின்ட்ஸ்லேயும் நீங்கள் இதை வந்து தாராளமாக பயன்படுத்தலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராஜ். இது உங்கள் உலக பெட்டகம் சேனல். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.